சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஊரடங்கு உத்தரவில் அதனை மீறியதாக சாத்தான்குளம் கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்க இருக்கிறது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை செய்யப்பட்டவர்களாக கருதப்படக்கூடிய நிலையில் அந்த வழக்கிற்கான தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் கஸ்டடியில் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்பட இருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஊரடங்கு உத்தரவில் அதனை மீறியதாக சாத்தான்குளம் கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்க இருக்கிறது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை செய்யப்பட்டவர்களாக கருதப்படக்கூடிய நிலையில் அந்த வழக்கிற்கான தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் கஸ்டடியில் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்பட இருக்கிறது. சாத்தான்குளம் தந்தை மகன் வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கில் இன்று மாலை 4 மணிக்கு தீர்ப்பு வழங்கப்பட இருக்கிறது. கடந்த 2020ஆம் ஆண்டு ஊரடங்கு உத்தரவில் அதனை மீறியதாக சாத்தான்குளம் கொலை வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்த நிலையில் மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் அந்த வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று வழங்க இருக்கிறது. ஜெயராஜ் பென்னிக்ஸ் கொலை செய்யப்பட்டவர்களாக கருதப்படக்கூடிய நிலையில் அந்த வழக்கிற்கான தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்படுகிறது. மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றம் இன்று மாலை தீர்ப்பு வழங்க இருக்கிறது. சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான ஜெயராஜ் மற்றும் அவரது மகன் பென்னிக்ஸ் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் போலீஸ் கஸ்டடியில் அடித்து கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கிற்கான தீர்ப்பு இன்று மாலை 4 மணிக்கு வழங்கப்பட இருக்கிறது.